தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சரின் 2 நாட்கள் நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது 2 நாட்களுக்கு. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் கரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்தனர். அந்த துயரம் இந்தியாவையே உலுக்கியது என்று சொல்லலாம். பிரதமர் மோடி முதல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் இரங்கலை தெரிவித்திருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள கட்சித் தலைவர்களும் தங்களுடைய ஆறுதலை இரங்கலை தெரிவித்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முதலமைச்சரின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினமே காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரவோடு இரவாக என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை என்று அவர் தெரிவித்து இரவே அங்கு வந்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது திமுக நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். திமுக நிகழ்ச்சிகள் மற்றும் முதலமைச்சரின் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து நீங்கள் உங்களிடம். வணக்கம். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக முதலமைச்சருடைய 2 நாள் பயணங்கள் முழுவதுமாக தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போலவே முதலமைச்சர் நள்ளிரவே கரூருக்கு சென்று அந்த இருக்கக்கூடிய மருத்துவர்களிடையே அந்த சிகிச்சை எவ்வாறு வழங்கப்படுகிறது, போதிய இடவசதி இருக்கிறதா, முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு சிகிச்சை வழங்க வேண்டும் என்றும், இதே போல உயிரிழந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு உறவினர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில முதலமைச்சருடைய 2 நாள் பயணம் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளும் அதே போல திமுக சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் என 2 நாட்கள் இன்றும் நாளையும் நடைபெறவிருந்த அந்த 2 நிகழ்வுமே தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் சென்னை டி நகர்ல மேம்பாலம் புதிய கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைப்பதாக இருந்தது. அந்த நிகழ்வும் அதே போல நாளைய தினம் ராமநாதபுரத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்ல இருந்தார். அந்த நிகழ்வுகளும் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 அரசு நிகழ்ச்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் கலாய்வுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்ல இருந்தார். அந்த நிகழ்வும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.